12th standard, Unit 1, Application of Matrix and Determinant, Example 1.14. What is given? Reduce the matrix into a row echelon forms. Matrix நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்னுடைய ரோ எக்லஸ் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். we know that நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ரிமைனிங் எலமெண்ட் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க நான் ஜீரோ எலமெண்ட்டு கண்டிப்பாக எல்லா எலமெண்ட்டுக்கும் லெஃப்டாக தான் இருக்கணும். சப்போஸ் அதில் 0 ரோ இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கடைசியில் தான் இருக்கணும். இதுதான் நார்மலாக ஒரு ரோ எக்ஸ்பென்ஸ் ஃபார்முலாவுடைய ஒரு ஃபார்மெட். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், பிவோட் கண்டுபிடிங்க. பிவோட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிவோட்டிங் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணணும், பிவோட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பிவோட்டுக்கு கீழே உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எதாவது மாற்றணும்னா 0 மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எந்த ரோவில் பிவோட் எடுத்துருக்கீங்களோ அந்த ரோவையும் ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், கீழே உள்ள எல்லா எலமெண்ட்டையும் 0 ஆக்கணும். அப்படி 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரோவுக்கு போங்க, அடுத்த ரோவில் உள்ள நான் ஜீரோ எலமெண்ட்டை கண்டுபிடிங்க, அது பிவோட்டாக மாறும். அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு உள்ள எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். இது என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸை ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா ரோ எல்லாம் முடிய தண்டியும். நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக 3x4 மேட்ரிக்ஸ். இது ரோ 1, ரோ 2 அண்ட் ரோ 3. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ரோ எக்லன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டில் உள்ள ஃபஸ்ட் ரோவை கண்டுபிடிக்கணும். அது நான் ஜீரோவாக இருக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், பிவோட்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறேன். பிவோட்டிங் அப்படின்னா ஜஸ்ட் வேறு ஒன்றுமே கிடையாது, ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதுறது. பிவோட்டிங் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் ரோ 1 and 2. ஓகேவா? ரோ 1 and 2 நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணி எழுத சொல்ல ரோ 1 எடுத்தால் ரோ 2 வந்துடும், ரோ 2 எடுத்தால் ரோ 1 வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா -1 025 வந்துடும். மேலே உள்ள அந்த ரோ கீழே வந்துடும், 0316 வந்துடும். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம், பிவோட் கண்டுபிடிச்சிடலாம். பிவோட் அப்படிங்கிறது சார் நான் ஜீரோ எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் ரோ. அப்படி பார்த்தா -1ங்கிறது சார் பிவோட். பிவோட் கண்டுபிடிச்சிட்டேன். நமக்கு என்ன தெரியும், அந்த பிவோட்டு கீழே எது வந்தாலும் 0வாக தான் இருக்கணும். அதுக்கு கீழே உள்ள காலத்தில் உள்ள 2ல் 1 0 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது, 4. இந்த 4 என்ன பண்ணணும், 0 மாற்றணும். அப்படி என்ன பண்ணிக்கிறேன், முதல் 2 ரோவை எழுதிக்கிறேன். 3ஆம் ரோ என்ன ஆகணும் அப்படின்னா 0 வரணும். அதுக்கு என்ன செய்கிறேன், 3ஆம் ரோ அப்படியே எடுத்துக்கிறேன். R3. இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இங்கே பிவோட்டை எடுத்த ரோவில் -1 இருக்குது. இதை என்ன பண்ணணும், 0 மாற்றணும். 0 மாற்றணும் அப்படின்னா இந்த -1ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் -4 ஆயிரும். 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன், முதல்ல R3 அப்படி எடுத்து எழுதிட்டு R1ஓட 4 மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த R3ஓட ப்ளஸ் பண்ணேன். அப்படி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா R3ங்கிறது 4200, R1ங்கிறது -1025. அதோட 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 0 8 and 20. இங்கே என்ன ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணலாம், -1 ப்ளஸ்னா 0 2 8 and 20. அதனால் என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த லாஸ்ட் ரோ வந்து 0 2 8 and 20. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு பிவோட் கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது பிவோட், ரெண்டாவது ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட் பார்க்க போகிறோம். 3ங்கிற நான் ஜீரோ எலமெண்ட். இந்த பிவோட் வந்து 3. இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள இந்த 2 என்ன பண்ணணும், 0 மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரோவையும் ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்தணும். அப்படி பண்ணாச்சும் முதல் 2 அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே 2வும் இங்கே 3 இருக்கனால இந்த ரோவை 3ஆலையும் இந்த ரோவில் 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நினச்சி முடியாது 0 ஆக்க முடியும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ரோ 3ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரோ 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 3லேருந்து ரோ 2 மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணால் 0 0 22 48 வருது. 0 6 24 16 0 -6 -2 and -20. ஆன்சர் 0 0 22 and 42. கடைசியாக இதான் என்ன அப்படின்னா நமக்கான எக்லான் ஃபார்ம். தற்போது ரோல் எக்லான் ஃபார்ம் ஆஃப் A is this. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.